ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது சாப்டர் 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் primitives, level of detailing, moving pivot point, building modifier stake, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் topology, dependence, volume select modifier, clearing a selection stake, collapsing the modifier stake. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் primitives என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு டீட்டெயிலிங்ஸ் எப்படி கொடுக்கறது அண்ட் ஆல்சோ அதோட பைவட் பாயிண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் சில மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்டேக்கை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் டோபாலஜி டிபெண்டன்ஸாக இருந்ததுன்னா அதை எப்படி வந்து நம்ம மாடிஃபை பண்ணி வேறு ஏதாவது மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம 3ds மேக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ 3ds மேக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வியூ மேக்ஸிமைஸில் இருக்கும். ஸோ டாகிள் பண்ணணும்னா ஜஸ்ட் கோ டு யோர் ரைட் பாட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாகிள் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போது நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வியூவை ஜஸ்ட் பைவட் ரொட்டேட் பண்ணி ஐம் ஜஸ்ட் பேனிங் இட். ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட் கீ ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்துருக்கேன். Alt plus MMB for pivot rotate and also வெறும் MMB for your panning. MMB அப்படின்றது middle mouse button. ஓகே, சரி. இப்போ நம்ம ஷேப்ஸ்குள்ளே போவோம். ஷேப்ஸ் கிரியேட்டிவ். ஓகே, ஸோ கிரியேட்டில் வந்து I just go for geometry. ஜாமெட்ரிக்குள்ள ஸ்டாண்டர்ட் primitives. ஓகேவா? ஸோ ஜாமெட்ரிக்குள்ள ஸ்டாண்டர்ட் primitives இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யூ ஹாவ் லாட் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸை வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இட்ஸ் அ பாக்ஸ். ஓகே, லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ கிளிக்கை விட்டுட்டு மேலே லிஃப்ட் பண்ணி இன்னொரு கிளிக் பண்ணுறேன். சரியா? ஸோ அடுத்தது ஸ்பியர். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, ஒரு ஸ்பியரை கிரியேட் பண்ணிட்டீங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் கோன். ஸோ இப்போ கோன் கிரியேட் பண்ணுறேன். கிளிக் ட்ராக் பேஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கிளிக்கை விட்டுட்டு மேலே லிஃப்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கிளிக் பண்ணி ஸோ ஷார்ப்னஸ் கீழே மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா you can just have it. இல்லை அப்படின்னா you can just go upward. ஓகே, ஸோ இப்போ மவுஸை வந்து கீழே மூவ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிடுறேன். சரியா? நெக்ஸ்ட் ஒன் ஜியோஸ்பியர். ஸோ கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, அண்ட் ஆல்சோ சிலிண்டர் இருக்கு. ஸோ சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு அதோட ரேடியஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளிக்கை விட்டுட்டு உங்களுடைய ஹைட். ஓகே, ஸோ அந்த சிலிண்டரோட ஹைட் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ டியூப் கிளிக் பண்ணி அவுட்டர் ரேடியஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னர் ரேடியஸ். ஓகே, கிளிக்கை விட்டுட்டு இன்னர் ரேடியஸ் போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இன்னர் ரேடியஸ் ஓகே அப்படின்னா இன்னொரு கிளிக் அண்ட் ஆல்சோ ஹைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் டாரஸ். கிளிக் ட்ராக். ஓகே, ஸோ அவுட்டர் ரேடியஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ கிளிக்கை விட்டுட்டு ஸோ இன்னர் ரேடியஸ் அப்புறம் கிளிக். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பிரமிட். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் அதுக்கப்புறம் கிளிக்கை விட்டுட்டு மேலே லிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் யூ ஹாவ் டீபாட். டீபாட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இஸ் த பிளேன். ஜஸ்ட் பிளேனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் primitives இது எல்லாம் தான் இருக்கு. சரியா? டெக்ஸ்ட் பிளஸ் அப்படின்றது நான் இன் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல ஐ எக்ஸ்பிளைன் இட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் தீஸ் மாடல்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு கிரிட் இருக்கிறதுனால லிட்டில் பிட் டிஸ்டர்பன்ஸ். கிரிட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணணும்னா ப்ரெஸ் ஜி. ஓகே, ஜி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கிரிட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மாடல்ஸே பண்ணுவோம். சரியா? ரொம்ப சிம்பிளாக இப்போ மாடல் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக மாடல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ஷேப் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஷேப் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் நாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணா ஈஸியா நான் வந்து ஒரு அந்த மாடலை நான் நினைச்ச மாடலை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல்ஸை வச்சு நீங்க அதை கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வெல் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெல் கிரியேட் பண்ணணும்னா ஐ கேன் ஜஸ்ட் டேக் திஸ் ஒன். ஓகே, ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி I can just create a well extruding rectangle here and I can create it. Okay, so ஒரு வேற ஏதாவது ஸ்பியர்ஸ் இல்லாட்டி ஏதாவது பாக்ஸ்ல பண்ணணும் அப்படின்னா I can just take. Okay, so இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா different shape and also இதோட parametersம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு differentஆ இருக்கும். Let us check. Okay, so first நான் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு எப்பயுமே parameters or modify பண்றதுக்கு you have to go to modifier. ஓகே, ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பக்கத்துல தட் இஸ் உங்களுடைய கமாண்ட் பேனல்ல மேல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் இருக்கும். கிரியேட் பக்கத்துல யூ ஹேவ் மாடிஃபையரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம்
இங்க நீங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதோட நேம் இங்க வரும். ஸோ நேமை வந்து நீங்க ஈஸியா இந்த இடத்துல போய் மாத்திக்கலாம். சரியா? ஸோ மாத்திட்டு அதுக்கப்புறம் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா யூ சி பாக்ஸ் ஹியர். ஓகே, ஸோ அதுல வந்து யூ ஹாவ் த பாக்ஸ் செலக்டட் அண்ட் ஆல்சோ அதோட பேராமீட்டர்ஸ் இங்க இருக்கும். சரியா? அதோட பேராமீட்டர்ஸ் நீங்க இங்க மாத்திக்கலாம். ஐ கேன் மேக் இட் லென்த்தி ஆர் வித் ஆர் ஹைட். ஓகே, ஸோ இந்த ரன்னர்ஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே காமிச்சிருக்கேன். இந்த ரன்னர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லா மூவ் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ கீழே போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் இட். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ 1 feet 7 inches இருக்கு. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு 1 feet அப்படின்னா ஐ கேன் கிவ் 12. ஓகே, ஸோ நம்ம இன்ச்சஸ்ல செட் பண்ணியிருக்கோம் யூனிட்ஸ். ஸோ செக் பண்ணோம்னா ஜஸ்ட் கோ டு யோர் கஸ்டமைஸ். ஓகே, அதுல யூனிட் செட்டப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஃபீட் டெசிமல் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். அதுல இன்ச்சஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ நீங்க இன்ச்சஸ்ல வேணும்னா you can just easily go here and give 1 by 1. Okay, so 12 inches கொடுத்தீங்கன்னா it's a 1 feet. so பாத்தீங்கன்னா 1 by 1 by 1 அப்படின்னு கொடுத்திருக்கேன். so it's a square. okay, so அது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்க்கும் you have parameters. so எல்லா parametersமே டிஃபரெண்டா இருக்கும். so இப்போ இங்க teapot வந்து பாத்தீங்கன்னா you see this. okay, so teapotக்கு you have different parameters. I can increase the radius, okay, and also the segments of it. so segments கொடுக்க it gets smoother. ஓகேவா? so உங்களுக்கு ஈஸியா ஸ்மூத்தா உங்களுக்கு கிடைக்கும். so இதோட லைன்ஸ் போகணும்னா I have told you the hotkey F4 press பண்ணீங்கன்னா நீங்க அந்த லைன்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். இல்லாட்டி function 4. ஓகே, so கொடுத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் ரிமூவ் ஆயிடும். you can see the smoothness. இதோட செக்மெண்ட்ஸ் கம்மி பண்ணனா you can see the hardness. ஓகே, so ரொம்ப சிம்பிளா நீங்க பாத்துக்கலாம். and also இதுல பாடி வேணா அப்படின்னா you can just take the body off. handle வேணானா you can just take the handle. spout வேணானா you can just take the spout. spout handle remove பண்ணிட்டீங்கன்னா you can just use it like this shape. okay, so இதுல lid வேணானா you can just take off the lid and you can put a handle and you can make a cup. okay, very simple. சரியா? so இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி சிலிண்டருக்கு you have different and all the torus you have different. okay, so and this one tube. okay, so அது வந்து பாத்தீங்கன்னா inner radius and outer radius ரெண்டு radius இருக்கு பாருங்க. so I can just affect outer radius and also inner radius. okay, so ஈஸியா நீங்க கொடுத்துக்கலாம். and also you have this pyramid. okay, so pyramid you can affect the height and also the depth and also the width. okay, so undo பண்றேன். ஓகேவா? so these are the standard primitives. okay, so இதுல இருந்தா நீங்க யூஸ் எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் யூஸ் பண்ணுவீங்க. and also you have lot of other parameters. standard parametersல இதுதான். சரியா? next ஒரு ஆப்ஜெக்ட்க்கு நம்ம எப்படி வந்து டீடைலிங் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். so first I'll delete this everything. okay, so grid வந்து காணும். so you find that you are out of your grid. so G press பண்ணீங்கன்னா உங்களுக்கு grid கிடைக்கும். Z press பண்ணீங்கன்னா கரெக்ட்டா you can zoom it to your grid or else frame the grid. okay, so இப்போ என்னுடைய create குள்ள போய்ட்டு geometry குள்ள போய்ட்டு இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? அந்த ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு I'm going to create a box here. okay, so இதுக்கு வந்து நான் டீடைலிங் கிரியேட் பண்ணனும் அப்படினா what you have to do is just press F4 to see the outlines here. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் தெரியும். we call this an edges or we can call it as a segments. okay, so அதை செலக்ட் பண்ணிட்டு just go to your modifier. okay, so modifier போய்ட்டு you see something called segments here. okay, segments part. இந்த செக்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்க what happens உங்க டீடைலிங் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகே, சோ நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு the file capacity and also smoothness வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, so if I just go for more இதுல வந்து பாத்தீங்கன்னா you see I have increased segments more. okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா it's a hard surface அப்படின்றனால உங்களுக்கு தெரியல. I go for sphere. okay, so sphere எடுத்துக்கிறேன். okay, so இப்போ இந்த ஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா if you zoom it இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் hard surface இருக்க மாதிரி இருக்கும். so polygon மாதிரி இருக்கும். so come here, cut and come here. so அந்த மாதிரி இருக்கு. so இந்த மாதிரி வேணா I want the smooth sphere அப்படின்னா just go to your modifier. okay, so select that, go to the modifier. அதுல segments இருக்கும். so you can add the segments. so எவ்வளவுக்கு எவ்வளவு segments யூஸ் பண்றீங்களோ so அவ்வளவுக்கு எவ்வளவு smoothness வரும். சரியா? so don't go higher. okay, so கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல நீங்க போகாதீங்க. 30 will be not 30. I can just go for 40. yes, 40 will be good. so I can just have more. I can just have 50. 50 is good. okay,
ஸோ 50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரியா. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும் சரியா. ஸோ ஐ delete this box. சரி, இப்போ இந்த பேர் வச்சு I'm going to create some modifier and also I'm going to modify this sphere சரியா. So taking the sphere, okay, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm just going to use a modifier called polyselect. okay, so உங்களுடைய ஸ்பியரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மாடிஃபயர்க்குள்ள போயிட்டு ஸோ இந்த ஸ்பியர் நேம் இருக்கும். ஸோ ஸ்பியர் நேம் மாற்றணும்னா நீங்க மாத்திக்கலாம். அண்ட் ஆல்சோ கீழே வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபயர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ மாடிஃபயர் லிஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே யூ சி தட் செலெக்ஷன் மோட் மாடிஃபயர். ஓகே, செலெக்ஷன் மாடிஃபயர்ல ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் பாலி. யூ ஹாவ் லாட் ஆஃப் செலக்ட் ஹியர். மெஷ் செலக்ட் இருக்கு, பேட்ச் செலக்ட் இருக்கு, அண்ட் பாலி செலக்ட் அண்ட் ஆல்சோ வால்யூம் செலக்ட் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இது ரெண்டு வால்யூம் செலக்ட் அண்ட் பாலி செலக்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பாலி செலக்ட். ஸோ பாலி செலக்ட் நான் இப்போ கிளிக் பண்றேன். ஓகேவா, ஸோ பாலி செலக்டை கிளிக் பண்ணோன்னே என்னுடைய பேராமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலி செலக்ட்ல என்னென்னலாம் நீங்க யூஸ் பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாமே இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா, ஸோ பாலி செலக்ட் பக்கத்துல யூ சி அ ஸ்மால் ஆரோ ஹியர். ஸோ அதை நான் கிளிக் பண்றேன். சரியா, கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா யூ சி அ ட்ராப் டவுன் மெனு சப் டிவிஷன்ஸ். ஓகே, சப் ஆப்ஜெக்ட். ஸோ இதுல சப் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுல போயிட்டு வெர்டிசஸ், எட்ஜ், border, okay, and also poly and element அப்படின்னு இருக்கு. நான் இங்க ஒன்னொன்னும் கிளிக் பண்ணேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா you see that இது poly, இது border and also இது edge and also vertices. ஓகேவா, so இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் in future classes. இப்போதைக்கு I'm just going to click this vertices. சரியா, vertices கிளிக் பண்ணி I'm going to go to this top of the sphere, click on this. so பாத்தீங்கன்னா அந்த நான் கொடுத்திருக்க vertices வந்து உங்களுக்கு கிளிக் ஆயிருக்கு. ஸோ vertices மோட்ல தான் இந்த vertices தெரியும். இஃப் யூ கோ டு எட்ஜ் அந்த vertices உங்களுக்கு தெரியாது. கோ டு த vertex மோட். ஓகே, vertex மோட் போயிட்டு அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, கிளிக் பண்ணிட்டு யூ ஹாவ் சம் ஆப்ஷன் கால் க்ரோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் க்ரோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ யூ சி தட் ஸ்டெப் 1 உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு. திருப்பியும் க்ரோ கொடுக்குறேன். சி திஸ். ஸோ நான் க்ரோ கொடுத்து எனக்கு எவ்வளோ செலெக்ஷன்ஸ் வேணுமோ ஸோ அவ்வளோ செலெக்ஷன்ஸ் நான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ கோ டில் ஹியர். okay, இல்லாட்டி more than half. okay, so this is good. okay, so நான் இங்க வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். சரியா, இப்போ இது நான் ஃபேஸா செலக்ட் பண்ணணும். ஸோ வெர்டிசஸா வேணா ஃபேஸா செலக்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த வெர்டிசஸ் வரைக்கும் நான் டெலீட் பண்ணணும் அதை. சரியா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் பிடிச்சு ஃபேஸ் பாலிகான், தட் இஸ் பாலிகான். ஓகே, கண்ட்ரோல் பிடிச்சு பாலிகானை கிளிக் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண வரைக்கும் உங்களுடைய பாலிகான் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு செலெக்ஷன்ல இருந்து அந்த செலெக்ஷன் வந்து வேற ஆப்ஷன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிடிச்சி அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாறிடும். சரியா, ஸோ இப்போ வெர்டெக்ஸ்ல இருந்து நான் கண்ட்ரோல் பிடிச்சி பாலிகானுக்கு கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஃபேஸஸ் தட் இஸ் பாலிகான் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. சரியா, இப்போ ஐ வாண்ட் டு delete this. ஓகே, ஸோ நீங்க சிம்பிளா delete பிரஸ் பண்ணலாம். பட் ஐ எம் நாட் கோயிங் டு delete this part. ஓகே, so இப்போ இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா just going to this modifierல போயிட்டு what I'm going to do, just go down to this modifier. இங்க வந்து பாத்தீங்கன்னா you see something called delete mesh. ஓகே, so அதுல சர்ச் பண்ணீங்கன்னா you see delete mesh அப்படின்னு இருக்கும். so கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா என்னுடைய மெஷ் delete ஆயிடுச்சு. இது ரியல் delete ஆகல, ஜஸ்ட் நீங்க ஹைட் பண்ணீங்கன்னா you can see the deleted mesh back. ஓகே, ஸோ இந்த மெஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த delete mesh கொடுக்கும்போது உங்களுக்கு என்னாச்சு, இது வந்து delete ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ நீங்க இந்த ஸ்டேக்கிங் ஆர்டர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பண்ணணும். சரியா, இந்த இடத்துல நான் delete mesh அப்படின்னு கொடுத்துட்டேன். சரியா, கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்து can just apply some other thing. okay, so where I can just go to this mesh select. okay, so இப்போ இதுக்கு வந்து I'm going to use a mesh select. எதுக்காக அப்படின்னா I'm just going to fix this object. okay, so இந்த ஆப்ஜெக்டா நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா you have to give the mesh select. okay, so இது இல்லை அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. so இப்போ நான் இந்த இடத்துல stretch அப்படின்ற ஒரு modifier அப்ளை பண்ண போறேன். so delete mesh அப்புறம் I'm just going to use a stretch here. just go down to this. okay, so கீழே போனீங்கன்னா you see a stretch. okay, so click பண்றேன். click பண்ணிட்டு
இப்போ நான் stretch increase பண்றேன் and also amplify increase பண்றேன். பாத்தீங்கன்னா you see nothing here. Okay, எந்த சேஞ்சஸ்மே இல்லை. எதனால அப்படின்னா இந்த stretch வந்து என்ன ஆகுதுன்னா இந்த delete meshக்கு அப்ளை ஆகுது. delete ஆன meshக்கு it is getting applied. Okay, so அதனால what you have to do is delete meshக்கு I have to apply something. Okay, so I can use mesh selected. Okay, so mesh selected I can go for the stretch. mesh selectல இருக்கும்போது உங்களுக்கு அந்த அவுட்புட் தெரியாது. just go to stretch here. so பாத்தீங்கன்னா it has been applied. okay, so இப்போ நான் stretch வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். you can create like a bowl. okay, so amplify பண்ணீங்கன்னா you can increase it or decrease it. okay, so ரொம்ப simple, you can just do it. okay, ஒரு bowl மாதிரி நீங்க create பண்ணிக்கலாம். you can put it as x axis. x axisல you can create a different bowl. okay, you can just make it like this. சரியா? so எனக்கு z axis will be good. so இத amplify பண்ணிக்கலாம். just can make it this way or this way. okay, so உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். சரியா? so இதுல பாத்தீங்கன்னா everything is good. okay, இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா I have to add mesh to this object. okay, so original objectக்கு நான் mesh add பண்ணனும் அப்படி நினைக்கிறேன். so இங்க போய் என்ன பண்றேன் அப்படினா sphere click பண்றேன். sphere click பண்ண உடனே பாத்தீங்கன்னா a modifier exists in the state that depends on topology. okay, changing parameters may have desirable effect அப்படினு கொடுக்கும். okay, so poly selectக்கு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படினா it will get modified அப்படினு சொல்லுது. ஓகேவா? so இப்போ நான் இதுக்கு yes அப்படினு கொடுக்கிறேன். so yes ன்னு கொடுத்துட்டு இப்போ போய் நான் இந்த செக்மெண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்றேன். you see that what's happening. so எனக்கு செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது and also நம்ம செலக்ட் பண்ண ஃபேஸ் பாருங்க. நம்ம செலக்ட் பண்ண ஃபேஸ் என்ன ஆகுது? கட் ஆயிருச்சு. you can see this. okay, ஒரு டிஃபரண்ட் அவுட்புட் வருது பாத்தீங்களா? okay, so இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ஆர்டரை கரெக்டா and also ப்ராப்பரா நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? so நம்மளுக்கு எந்த மாடிஃபையர் வேணுமோ we have to use that modifier perfectly so that we can go with the correct output. ஓகேவா? so இது பாத்தீங்கன்னா poly select நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா இது ஃபேஸஸ் இருக்குல்ல, phases ஒரு phases calculate பண்ணிருக்கு in poly select. okay, so நான் poly select பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். just give okay. so பாத்தீங்கன்னா இப்போ you see that the selection has been changed because எதனால அப்படின்னா நான் இந்த ஸ்பியருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? செக்மெண்ட்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். so அதனால என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது phases மாறும். okay, so phases மாறும்போது உங்களுடைய செலக்ஷனும் it will automatically change. okay, so இது நம்ம கிளியரா இருக்கணும். சரியா? so இப்போ இத எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா? ஓகே, so இப்போ இத நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, so இதுக்கு பாத்தீங்கன்னா poly select இல்லாம I am going to use a volume select. okay, so இப்போ just let me have it aside. okay, so ஒரு new sphereக்கு நான் அதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். just go here. okay, the same values, let it be 50. okay, 50 will be okay, and also I'm going to have this on top of this grid. okay va? so இப்போ இதுக்கு same stake and but also proper stake நான் apply பண்ண போறேன். so select this. okay va? so அதே மாதிரி I'll just go to this. okay, I'm going to select the volume here. okay, so I go with volume. okay, so இங்க போய் face select பண்ணிக்கிறேன். okay, face select பண்ணிட்டு just open this. இங்க போயிட்டு gizmo click பண்றேன். சரியா? gizmo click பண்ண உடனே பாத்தீங்கன்னா you see ஒரு selection gizmo வரும். so அத நீங்க மேல மூவ் பண்ணீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு செலக்ட் பண்ணுமோ so அவ்வளவு உங்களுக்கு செலக்ட் ஆகும். சரியா? செலக்ட் ஆயிடுச்சா? so அதுக்கு அப்புறம் what I'm going to do, I'm going to use a delete modifier. okay, so இதுக்குள்ள போயிட்டு mesh delete அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். delete mesh d press பண்ணீங்கன்னா delete mesh வரும். so delete. ஓகேவா? so அதுக்கு அப்புறம் what I'm going to do, I'm going to make this as a mesh. okay, so just go to modifier list, mesh select அப்படினு கொடுக்கலாம். okay, so click கொடுத்தோனே பாத்தீங்கன்னா you see that இது பாத்தீங்கன்னா mesh-ஆ உங்களுக்கு create ஆயிடும். சரியா? so அதுக்கு அப்புறம் I can apply this things, what to say, like stretch to it. okay, stretch நான் apply பண்றேன். stretch கொடுத்தோனே பாத்தீங்கன்னா you see a box around it. கரெக்டா நான் மெஷ்க்கு நான் I have applied this selection. சரியா? so mesh selectக்கு நான் stretch
கொடுத்திருக்கேன் சரியா இப்போ நான் அதை யூஸ் பண்றேன் just check it out this is good okay good enough இப்போ நீங்க இத modifier நீங்க ஏதாவது மூவ் பண்ணனும் அப்படினா gizmo செலக்ட் பண்ணிட்டு இதுல ஓபன் பண்ணிக்கோங்க இந்த arrow click பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு you can move this you can do a different shapes this is good and this will be more good okay so center la poitu you can just use the center okay so you can just have a different shapes here okay so gizmos நீங்க மூவ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஷேப் வந்து நீங்க கொண்டு வந்துக்கலாம் சரியா so இப்போ what is the thing I need to show you is இப்போ நான் sphere க்கு போய் if I just use the segments increase okay so என்ன ஆகும் அப்படினு பார்க்கலாம் so sphere கொடுத்துட்டு just give okay சரியா select mesh affect ஆகும்னு சொல்லுது just not a problem just give okay so okay கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா I'm going to add segments and also decrease segments சரியா so இப்போ இதுல segmentsல போயிட்டு if I increase it you see it is not changing its shape okay but என்ன ஆகுது அப்படினா உங்களுடைய height மட்டும் just go closer okay height of the bowl மட்டும் லைட்டா increase ஆகி it comes what it happens is உங்களுடைய volume selector வந்து பாத்தீங்கன்னா volume gizmo வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கு okay so அதுக்குள்ள என்னென்ன phases எல்லாம் வருமோ அத மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கும் so let me go with the sphere okay just give s and now you go more okay so பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா and also easier you can just add segments to it okay நீங்க ஸ்டேக் ஆர்டர் பண்ணும்போது கரெக்ட்டா நீங்க you have to order it okay so இது ரெண்டுத்தையுமே நீங்க இன்டர்சேஞ்ச் கூட நீங்க பண்ணிக்கலாம் there will be no modifications here okay so ரொம்ப சிம்பிளா you can just change it so ஒரு ஸ்டெப்பும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம் and if I go stretch here so you see that straight away இந்த sphere க்கு அப்ளை ஆயிருச்சு so I go with volume so volume க்கு அப்ளை ஆயிருக்கும் stretch so delete mesh க்கு அப்ளை ஆயிருக்கும் delete meshல there is no volume நீங்க delete பண்ண mesh க்கு போய் உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கும் so let me go with this okay select mesh so இப்போ sphere ல போய்ட்டு I can just use this and I can give segments as I need okay வா ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் நீங்க இந்த பார்ட்ட பண்ணலாம் சரியா and இது பண்ணும்போது make sure that நீங்க volume select பண்ணிருக்கீங்க and also delete mesh கொடுத்திருக்கீங்க select mesh பண்ணிருக்கீங்க and also stretch okay பண்ணிருக்கீங்க சரியா so இது ரொம்ப முக்கியம் and stake நீங்க அரேஞ்ச் பண்ணும்போது கரெக்ட்டான ப்ரொசீஜர்ல நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க last but not least இந்த modifierல I'm going to use shell எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்றத பார்க்கலாம் சரியா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா it's a flat okay ஒரு thin ஆப்ஜெக்ட்டா இருக்கு சரியா இப்போ நான் modifierல போய்ட்டு I'm going to use shell for it so select this object modifier s அப்படினு பிரஸ் பண்றேன் s ன்னு கொடுத்துட்டு just go down and press s again c shell அப்படினு இருக்கு not c shell it's a வெறும் shell okay c s e e okay c shell அப்படினு கொடுக்கிறேன் so இந்த shell நீங்க பாக்குறீங்க so click பண்ணுங்க click பண்ணனே you see what happened to it okay so இதோட thickness வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிச்சு I can just make the inner thickness more okay so உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தூரம் நீங்க increase பண்ணிக்கலாம் or else you can have the thickness whichever you need okay வா so ரொம்ப simple and also you can have a outer radius but you don't want to have outer inner is more simple okay வா so innerல உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ so அவ்வளவு கொடுத்துக்கலாம் so outerலயும் 0 let me go with 0 and inner மட்டும் increase பண்ணிக்கிறேன் okay வா this is good okay so I end up with this small bowl okay ரொம்ப சிம்பிளாவும் and also ஈஸியாவும் கிரியேட் பண்ணலாம் and also இதுல வந்து பாத்தீங்கன்னா you have your stake properly okay if not நீங்க இந்த மாடல்ல end up ஆவீங்க கரெக்ட்டா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அப்ளை ஆகாது சரியா so I end up with this okay so last but not least okay let me take a duplicate okay press shift take a duplicate okay just give okay not instance go for copy just give okay here இது வந்து இதோட modifier listல அப்படியே வச்சுக்கிறேன் இத செலக்ட் பண்ணிட்டு okay so இதுல போய் modifierல போய்ட்டு what I'm going to do I'm going to collapse it okay வா so collapse பண்றதுக்கு what you have to do is right click okay convert to editable poly or else editable patch or else editable mesh okay
ஸோ நிறைய ஆப்ஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எடிட்டபிள் பாலி ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ மெஷோட நீங்க பாலியில போகலாம், பேட்சோட நீங்க பாலியில போகலாம். நிறைய பேர் யூஸ் பண்றதும் எடிட்டபிள் பாலி தான். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் அது. கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி, ரைட் கிளிக் பண்றேன். ஓகே, யூ கெட் த குவாட் செலக்ஷன் டூல்ஸ். ஓகே, ஸோ குவாட் செலக்ஷன் மெனு, இதுல யூ ஜஸ்ட் கோ டவுன். அதுல வந்து பாத்தீங்கன்னா convert to editable poly. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணோன்னே you see that you can't change any other state. ஓகே, நீங்க இதுக்கு மாடிஃபையர் என்னென்ன மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணீங்களோ எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ நீங்க திருப்பியும் அதுக்கு போகணும்னா யூ ஹாவ் டு undo. ஓகே, ஸோ இதையும் நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சேவ் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா there will be no property for it. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸி. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நீங்க மாடிஃபை பண்ணி அழகா நீங்க கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நம்ம இந்த சாப்டர்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டேஜ்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் செக்மெண்ட்ஸ், த டீடைலிங் ஃபார் த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மாடிஃபையர்ஸ்குள்ள போயிட்டு அந்த ஸ்டேக்கிங் ஆர்டர்ஸ், ஓகே, ஸோ கரெக்டா நம்ம அப்ளை பண்ணோம். சில இது வந்து பாத்தீங்கன்னா லைக் எடிட்டபிள் பாலி, டெலிட் மெஷ், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாடலை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. பட் நாட் இன் திஸ். ஓகே, when I use வால்யூம் செலக்ஷன். சரியா? ரொம்ப சிம்பிள். அண்ட் ஆல்சோ இதை எப்படி கொலாப்ஸ் பண்றது அப்படின்றதையும் நீங்க பாத்தீங்க. ஓகேவா? ஸோ இந்த சாப்டர்ல உங்களுக்கு ஒரு மாடலை வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் மாடிஃபையர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத காமிச்சேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.